ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி இதுதான். இது பார்த்திங்கன்னா இடித்து போட்ட பூண்டு சாதம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்திங்கன்னா, பூண்டு தான் வந்து ஒரு 10 பூண்டுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன், உரித்தது, தோல் உரித்தது. ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது மாதிரி குட்டி உரலில் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போடக்கூடாது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம போட்டு இதில் இடித்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து தட்டிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா தட்டி நான் வந்து எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சோன்னா. இதோட வாசனையும் இது மாதிரி இடித்து போட்டோன்னா வாசனையும் செமையாக இருக்கும். ஸோ நல்லா இடிச்சிட்டேன் பாருங்கள். இது கூடவே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ இதையுமே போட்டு நம்ம நல்லா ஒரு தட்டு தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான வேலை இது. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா விழுதா. அடுத்தது ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் வந்து இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறேன். அதையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் இது மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் மிளகாத்தூளும் இடித்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி வந்து நல்லா பிரிச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது வாசம். பார்த்திங்கன்னா இந்த பூண்டோட ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும். பூண்டோட ஸ்மெல்லு அதோடு வந்து இந்த மிளகாத்தூளுடைய அந்த வாடை, பூண்டுடைய வாடை இது எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டே வந்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னடா லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கும்போது இந்த பூண்டு சாதமும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸியான வேலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சிருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு, தக்காளி இது நல்லா வந்து மிளகாத்தூள் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து சாதம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம், வடித்த சாதத்தை. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வதக்கி விட்டாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சாதம் வந்து நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். அதோடு இல்லாத இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சாதத்து கூட. ஸோ இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு இது மாதிரி வந்து செஞ்சுட்டு போயிடலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு இது. ஸோ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி கிளறி விட்டுடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான பூண்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.